ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017ல இன்னைக்கு நம்ம என்ன இந்த பதிவில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட்டார் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வர்ற இது ரிலேட்டடாக வர்ற எக்ஸ்பெண்டிச்சர் ஆகட்டும், அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஐடிசி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் இது தடை செய்யப்பட்டுள்ளது. பிளாக்டு கிரெடிட் ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க. அதாவது இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது ஷார்ட் வீடியோவில் இதை பற்றி ரொம்ப விரிவாக பேச முடியல. நிறைய பேர் இதை பற்றி இதுக்கான ஐடிசி நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதிவு தான் இது. அதாவது மெயினாக ஜிஎஸ்டியில் மோட்டார் கார் அல்லது மோட்டார் வெஹிக்கிள் 13 சீட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது 13 அதுக்கு கீழே இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற மோட்டார் வெஹிக்கிளுக்கு, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிளுக்கு ஐடிசி கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, 13 சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 பேர் தான் அதில் உட்கார முடியும். அது வரைக்கும் இருக்கிற என்ன பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிள் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள் ஆகட்டும், அவங்க வந்து நார்மலாக ஒரு ஜென்ரலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மேனுஃபேக்சரோ ட்ரேடரோ அவங்க வந்து இந்த ஐடிசியை, இதுக்கு வாங்குற ஐடிசியை எடுத்துக்க முடியாது. பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் இதில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 13க்கு கீழே இருக்கிற வெஹிக்கிள் எதெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கார் வரும், அப்புறம் வேன் வரும், லக்ஸுரி வேன் வரும். மெயினாக நம்ம இதில் பார்த்துருப்போம், டிரான்ஸ்போர்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அவங்க நடத்துகிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ரிலேட்டடான வெஹிக்கிள்ஸ் 13 சீட்டிங் கெப்பாசிட்டி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா, காரை பற்றி பார்த்துக்கலாம். கார் பார்த்தீங்கன்னா, டாடா இன்னோவா வந்து 7லேருந்து 8 பேர் வரைக்கும் உட்காரலாம். மாருதி எர்டிகா ஒரு 7 பேர் வரைக்கும் உட்காரலாம். மஹிந்திரா 7லேருந்து 8 பேர் வரைக்கும் உட்காரலாம். டாடா சஃபாரி 6லேருந்து 7 பேர் வரைக்கும் உட்காரலாம். இதெல்லாம் சீட்டிங் கெப்பாசிட்டி. அது வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் உட்காந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேனை பொறுத்தளவுக்கு ஃபோர்ஸ் டிராவலர் 3350, அதில் 13 பேர் வரைக்கும் உட்காரலாம். அதாவது 9லேருந்து 13 பேர் வரைக்கும் உட்காந்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா விங்கர், அதுலேயும் 9லேருந்து 13 பேர் வரைக்கும் உட்காரலாம். அசோக் லைலாண்ட் 10லேருந்து 13 பேர் வரைக்கும் உட்காரலாம். இது வந்து 13 சீட்டிங் கெப்பாசிட்டியோட லிஸ்ட் தான் இது வேனோடது. அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் பிரயாணம் பண்ணுறவங்க அதோட லிஸ்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி வேன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அர்பானியா அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 13 பேர் உட்காரலாம். டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ், அதில் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 13 பேர் உட்காரலாம். மஹிந்திரா பொலேரோ, அதில் அந்த ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி ஒரு 13 பேர் வரைக்கும் உட்காரலாம். இந்த மாதிரி ரிலேட்டடான 13 பேர் வரைக்கும் உட்கார்ற சீட்டிங் கெப்பாசிட்டி அல்லது பிரயாணம் பண்ணக்கூடிய வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடாக ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயிக்கோ அல்லது தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கோ யாருக்காவது ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதில் வர்ற ஐடிசி, அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போதாகட்டும், அதில் வர்ற ஐடிசியை நம்ம எடுத்துக்க முடியாது. இதில் மெயினாக எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். இப்போது ஒரு சிஇஓ வந்துட்டு ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அந்த கம்பெனியில் பர்ஃபார்ம் பண்ணி அவர் மூலமாக நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு, நிறைய டர்ன் ஓவர் நடந்திருக்கு, எம்ப்ளாயிஸ் வந்து இவர்னால ரொம்ப பயன்பெற்றிருக்காங்க, கம்பெனிக்கு நல்ல பயன் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த எம்ப்ளாயர் வந்து இந்த அதாவது சிஇஓக்கு, அதாவது ஒரு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு ஒரு கார் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஒரு 6 or 7 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு கார், ஒரு பிராண்டட் கார் வந்து அவருக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு, ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு, அல்லது பிஸ்னஸ் நேச்சராக நீங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அப்படின்னா அதில் வர ஐடிசி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, அது தடை செய்யப்பட்டுள்ளது. இதுதான், அதாவது பிஸ்னஸ் நேச்சராக இருந்தாலுமே, இப்போ சப்போஸ் அவர் பிஸ்னஸ்க்கு வேண்டியதாக எல்லாம் பண்ணாரு, ஆனாலும் இந்த ஐடிசியை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ எப்பெல்லாம் நம்ம இந்த ஐடிசி எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 கெப்பாசிட்டி மேலே இருக்கிற வாகனங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, அதாவது 13 மேலே 14 மேலே இருக்கிற எல்லா வெஹிக்கிளுமே கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயிக்கு வேண்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒரு
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அல்லது அவங்க வீட்டுக்கு வீட்டில இருந்து கம்பெனிக்கு கூட்டிட்டு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அதை எம்ப்ளாயிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படி இருக்கும்போது அந்த அப்போ 14க்கு மேல வர்ற வாகனங்கள் மிகவும் கனரக வாகனங்களா, அதாவது ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும்போது எம்ப்ளாயீஸ்க்காக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயீஸ்க்கு யூஸ் பண்ற மூலமா அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். வியாபாரம் நல்லா நடக்கும். சேல்ஸ் நல்லா அதிகமாகும். ஆனா பிஃபோர் பிலோ 13 கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது அவங்களுடைய பர்பஸாவே தான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா பிசினஸ்க்காக வாங்குறேன்னு சொல்லிட்டு பர்சனலாவும் யூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனாலேயே இதோட ஐடிசியை மேக்ஸிமம் தடை செய்யறாங்க. இதுல மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது கார் பார்த்தோம், வேன் பார்த்தோம், லக்ஸுரி வேன் பார்த்தோம். ஈவன் டூ வீலர் கூடி நம்ம எடுத்துக்க முடியாது, ஆட்டோ கூடி எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த மோட்டார் வெஹிக்கிள்ல எதெல்லாம் கவர் ஆகுதோ அந்த 13க்கு கீழே இருக்கிற 13க்கு கீழே இருக்கிற சிட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள் அவங்களுக்கு ஐடிசி தடை செய்யப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா பையிங் அண்ட் செல்லிங், அதாவது கார் அல்லது வேன், லக்ஸுரி வேன், ஆட்டோ, டூ வீலர் இவங்கெல்லாம் வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. வாகனங்களை வாங்குறது, விற்கிறது. இது அவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கும். இவங்க வந்து இந்த ஐடிசியை எடுத்துக்கலாம். ஒரு சப்போஸ் அவர் வாங்கி விற்கிறவராக இருந்தாருன்னா வாங்குறதுக்கு ஐடிசி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு ஒரு மாடலுக்காக ஒரு ஷோரூம்ல நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னா அதை அசட்டா கன்சிடர் பண்ணி அதை சேல் பண்ற வரைக்கும் அதுக்கான ஐடிசியை இவர் யூட்டிலைஸ் பண்ணலாம். அதனால இதுல இந்த மாதிரி ரிலேட்டடான பர்சன்ஸ் மட்டும் இந்த ஐடிசியை யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்படின்னா அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட், அதாவது டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றுலா ஸ்தலங்களுக்கு இந்த வாகனங்களை அந்த பிசினஸ்க்காகவே யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. அவங்களுடைய அசட் பர்ச்சேஸ் பண்றாங்க, அதுக்கான எல்லா செலவினங்களையும் அதுல வர ஜிஎஸ்டியை வந்து இவங்க யூஸ் பண்ற வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றவங்க, வருமானத்தை ரிசீவ் பண்றவங்க ஐடிசியா எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிரைவிங் இன்ஸ்டிடியூட் கண்டக்ட் பண்றவங்க, அதாவது ஒரு வாகனத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரைவிங் பழக்கி விட்டு அதுல ஏர்னிங்ஸ் பார்ப்பாங்க. அப்போ அதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸாம்பிள் ஒரு காரை வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த காருக்கான ஐடிசியை அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காரை வச்சுதான் அந்த டிரைவிங் இன்ஸ்டிடியூட்டவே ரன் பண்ணுவாங்க. நிறைய கார் வச்சிருப்பாங்க, அதுக்கு வேண்டிய ஐடிசியை அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னா இதுல ரிலேட்டடான எல்லா ஐடிசியும் வாங்குறதுல இருந்து அதுக்கு என்ன செலவெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்சி சார்ஜஸ் பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க வண்டிக்கு, அப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாமே வந்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக வர்ற எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் ஐஜிஎஸ்டி போர்ஷன் அந்த பில்ல என்ட்ரி ஆயிக்கும். அந்த என்ட்ரியான ஜிஎஸ்டியை இந்த பர்சன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது இந்த டிரைவிங் இன்ஸ்டிடியூட் நடத்துறவங்க பிஸ்னஸ் பர்பஸ் ஏஎம்சி இன்ஸ்டிடியூட் இதெல்லாமே கவர் ஆகும். பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடாக டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் இருந்தால் பையிங் அண்ட் செல்லிங், இந்த மாதிரி ரிலேட்டடான எக்ஸாம்பிள் தான் இதுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது கமெண்ட் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.